கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நல்ல வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் ஒருபோதும் ஒரு நாளும் உங்களை கைவிடவே மாட்டார். எழுதி வச்சுடுங்க. சில சமயங்களில் ஆண்டவர் சஞ்சலப்படுத்தலாம், சஞ்சலங்கள் வரலாம், கிருபையின்படி இறங்கி உங்களை கைவிடாத கர்த்தர். அதாங்க உண்மை. ஏன் அப்படின்னா, நமக்கு சிம்பிளா இஸ்ரவேல் ஜனங்கள் மோசையை கொண்டு வரும்போது அந்த வார்த்தையை நம்பினாங்க, வந்தாங்க. எத்தனை போராட்டங்கள். அவன் விடவே மாட்டேன்னா, ஏன்னா அவனுக்கு ஆதாயத்துக்காக. நம்மள அநேகர் யூஸ் பண்ணிட்டு கருவேப்பிலை போல தூக்கி வெளியே போட்டுருவாங்க. ஆனா இனி முடியாது. கர்த்தர் கைவிட மாட்டார். அவங்க செய்யலாம், கர்த்தர் கைவிட மாட்டார். பாருங்க, செங்கடலில் கூறுபட்டார், வனாந்தரத்துல காடையை கொடுத்தார், அவன் பின்னால வந்தா அவனை அழித்தார். ஏமோரி ஒரு 10-20 ராஜாக்களை மேற்கொள்ள வைத்தார். அப்படி யோர்தான்ல கடந்து வர வைத்தார். இதே போல கர்த்தர் கைவிட மாட்டார். யோசுவால சொல்ற பாருங்க, எவ்வளவு எனக்கு ரொம்ப பிடித்த வசனம். யோசுவா 1ஆம் அதிகாரம் 5ஆவது வசனம் பாருங்க. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவன் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன், உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எங்க அம்மா எங்கள்கிட்ட மரணத்தை சந்தித்த போது, என் கூட இருந்த கர்த்தர் உங்க கூட இருப்பார். இந்நாள் வர கர்த்தர் எங்களை கைவிடல. ஒரு நாளும் எந்த தேவையும் ஆண்டவர் என்ன ஒரு மனிதர்கிட்ட போய் வெட்பற்ற அளவுல வைக்கல, எங்களை சீமானாய் வைத்திருக்க. அதே போலதான் உங்களுக்கும் உங்க பெற்றோர் நல்ல கர்த்தர் இடத்துல கேட்கிறாங்க, பிள்ளைகள் நல்லா இருப்பீங்க, நீங்க நல்லா இருப்பீங்க, உங்களை அப்படி ஆசீர்வதிப்பார். ஏன்னா சொன்னதை செய்கிற கர்த்தர். உபாகமம் 31:6-8 பாருங்க. இதுக்காக கர்த்தர் ஒரு தூதனை உங்களுக்கு கூட அனுப்புவார். அந்த தூதனானவர் உங்களுக்கு முன்ன போய் வழிகளை திறப்பார். கர்த்தர் தாமே 8ஆவது வசனத்துல கர்த்தர் தாமே உன் கூட அவர் வருகிறார். அவங்க கூட இருப்பார், உங்களை கைவிட மாட்டார். யோசுவாவுக்கு எப்படி பக்கத்துணையா இருந்தாரோ, தாவீதுக்கு கர்த்தர் பக்கத்துணையா இருந்தாரோ, சாதராக் மேஷாக் ஆபேத்நேகோவை அக்கினியிலிருந்து எடுத்து கைவிடாமல் இருந்த கர்த்தர் உங்களோடு இருப்பார். சிங்கக்கெபியில இருந்த தானியலோடு கர்த்தர் இருந்தார், யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். அப்படி பட்டியல் இருக்குங்க. அந்த கர்த்தர் இன்றும் நம்மோடு இருக்கிறார், உங்களை கைவிட மாட்டார். இவர்களை போல உயர்த்துகிற கர்த்தர். நான் ஒரு பட்டியல் சொன்னேன்ல, இவங்க எல்லாம் எப்படி உயர்த்தப்பட்டாங்களோ அப்படி உங்களை உங்க பிள்ளைகளை உயர்த்தி ஆசீர்வதிப்பார்கள். நல்ல தகப்பனே, கர்த்தர் எங்களை கைவிடாதபடி எங்களை பாதுகாத்து பலப்படுத்தி அந்த உயர்ந்த ஸ்தானத்தில் ஏறி இருக்க பண்ணி ஆசீர்வதிக்கும் நல்ல பிதாவே. ஆமென்.